மூன்றாவதாக அவருடைய சோல் பாருங்க, கேப்சரிங் சோல், நாட் ஆஸ் a corrupted soul. அவர் எல்லாரையும் கவர்ந்தவராய் இருக்கிறார். எப்படிங்க? அவருடைய ஆன்மா எல்லாரையும் கவருகிற ஒரு ஆன்மாகமா இருந்தது தவிர கரை நிறைந்த ஆன்மாவாக இல்லை. ஜனங்களை கவரும் ஆத்மாவாக இயேசு இருந்தார். ஜனங்களை இழுக்கிறவராக இயேசு இருந்தார். ஜனங்கள் விரும்புகிற ஒரு ஆத்மாவாக இயேசு இருந்தார். அவர் நல்லவர்கள், அவர் எல்லாரையும் கவரக்கூடிய, எல்லாரையும் இழுக்கக்கூடிய ஒரு நபராய் அவர் இருந்தார். இயேசுவினுடைய ஆத்மா அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் பியோர் ஒரு ஆத்மாவாக மகிமையுடையவராக அவர் காணப்பட்டார். ஒரு பாட்டு சொல்லுது, பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு அழகாக எழுதுவார். என்ன சொல்லுங்க? கவர்ச்சி நாயகனே. தெரியுமா உங்களுக்கு? கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, நீர் என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கரங்களை தட்டி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவர், கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலை. யாருங்க அவரு? எல்லாரையும் அப்படியே சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் கூட இருக்கிறவங்க எப்பவுமே அவர் கூட இருக்கலான்னு தோன்ற ஒரு நபர் அவர். இன்னும் கொஞ்ச நேரம் அவர் கூட இருக்க மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரம் அவர் கூட பழக மாட்டோமா? அப்படிப்பட்ட ஒரு பியோர் சோலாக அவர் இருந்தார். அவர் ஜனங்களை ஒருத்தரை ஒருத்தர் கனெக்ட் பண்ணுகிற சோலாக இருந்தார், பிரிக்கிற சோலாக இல்லை. ஒரு பிரிக்கிற ஆத்மாவாக நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் கனெக்ட் பண்ணுகிற ஒரு ஆத்மாவாக நானும் நீங்கள் இருக்கணும். அவருடைய சோல் எல்லாரிடமும் அப்படியே கனெக்ட் ஆயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பிரேயருக்கு ஒருத்தர் வர சொல்ற, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ரொம்ப அழகா சொன்னாரு. ஒருத்தர் பிரேயருக்கு கூப்பிட்டா, ஏம்மா வரல? இல்ல அவங்க வந்தாங்க, அதனால நான் வரல, அவங்க வர்றதுனால நான் வரல. ஏம்மா? அவங்களுக்கும் எனக்கும் ஆவி ஒத்து போல. என்ன ஒத்து போலையா? அவங்களுக்கும் எனக்கும் ஆவி ஒத்து போல. அப்ப இந்த பாஸ்டர் திட்டி சொல்லுகிறாரு, நீங்க 2 பேரும் செத்து போயிடுங்க, அப்ப ஆவி ஒத்து போகும் மேல. எப்படி இருக்கு பாருங்க. இங்க வந்து ஒத்துமையா இருக்கிறதுக்கு தான், ஆத்துமாக்கள் ஒத்துமையா இருக்கிறதுக்கு தான். அவங்க வந்தா நான் வரமாட்டேன், இவங்க வந்தா நான் வரமாட்டேன். அவங்க சர்ச்சுக்கு வராங்க, இவங்க சர்ச்சுக்கு வராங்க, இவங்க அங்க உட்கார்ந்தா நான் இங்க உட்கார மாட்டேன், அங்க வந்து அங்க உட்கார்ந்தா இங்க உட்கார மாட்டேன். அவங்க பாட்டுக்கு வந்தா நான் பிரசங்கத்துக்கு வரேன், அவங்க பிரசங்கத்துக்கு வந்தா நான் பாட்டுக்கு வரேன். செத்து போனா ஒத்து போவோம் ஆவி. இயேசுவை பாருங்க, அவர் யாரு கூட எல்லாம் இருக்கிறாரோ அந்த ஆத்துமா எல்லாரையும் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. பியூர் சோல். அந்த மாதிரி ஒரு பியூர் சோலை நானும் நீங்கள் இருக்கணும். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஆத்மாவாக நானும் நீங்கள் இருக்கணும். எல்லாரையும் சேர்க்கிற ஒரு ஆத்மாவாக, எல்லாரையும் இணைக்கிற ஒரு ஆத்மாவாக, எல்லாரோடும் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஆத்மாவாக
நானும் நீங்களும் இருக்கணும். அவரிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நீ வேண்டா, நீ வேணும், இப்படி தள்ள மாட்டார் ஆண்டவர். அவர் தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? நான் இவ்வளவு நேரம் சொல்றேனே, எனக்கு புரிய மாட்டிருக்க. என் பார்வை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பார்ஷாலிட்டி என் பார்வையில் இருக்கா? ஆனா இந்த ஆத்மாவை பாருங்க, அவங்க கிட்ட எல்லாரும் வராங்க, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, அவரை மிரட்ட கேள்வி கேட்கிறாங்க, அவரை மாத்த கேள்வி கேட்கிறாங்க, அவரை மாற்றி வைக்க கேள்வி கேட்கிறாங்க. நல்லவங்க அவங்க கூட இருக்கிறாங்க, அவரை எங்கேயாவது மடக்கலாமான்றவங்க கூட இருக்காங்க. அவர் எந்த ஸ்தானத்திலும், அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய தரத்தை அவர் இறக்கவே இல்லை, தன்னுடைய குவாலிட்டியை அவர் இறக்கவே இல்லை. நீங்க எப்படின்னா என்னை நோக்கி வாங்க, என்னை குத்த வாங்க, என்னை அடிக்க வாங்க, என்னை எதையும் செய்ய வாங்க. ஆனா நான் உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணுகிற ஒரு ஆத்மாவா தான் இருப்பேன். உங்களை சரி செய்கிற ஒரு ஆத்மாவா தான் நான் இருப்பேன். உங்களை கண்டிக்கிறவனா நான் இருக்கிறது இல்ல. சொல்றாரு, உலகத்தை நான் நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உலகத்தை நான் நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே நான் வந்தேன். நியாயம் என் கர்த்தர், என் பிதா ஒரு நாள் தீர்ப்பார். நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அந்த ஆத்மாவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நான் ஒரு விசுவாசியோடு ஒரு விசுவாசியை ஒத்து போறது இல்ல. ஏன் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கும் ஒத்து போறது இல்ல. அப்ப எதற்கு நான் தேவனுடைய பிள்ளையா அவர் போல நான் இருக்கணும்? அவரை போல நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போ சொல்லமா, அவரை போல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத சொல்லமா, என் மனைவி தவறு செய்யும் போது, என் புருஷன் தவறு செய்யும் போது, என் அப்பா அம்மா தவறு செய்யும் போது, என் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, என் மாமா மாமி மாமனார் பெரியப்பா பெரியம்மா பெரிய அத்தா பெரிய அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் ஓட்டன்னு இருக்கு தமிழ்ல, எல்லாரும் தவறு செய்யும் போது நான் என் பார்வையோடு பார்க்க கூடாது. கிறிஸ்து எப்படி பார்த்தாரோ, மனதுருக்க இருதயத்தோடு பார்த்தாரோ, ஹல்லேலூயா, ஆக்கப்பூர்வமான மனதோடு பார்த்தாரோ, ஒவ்வொருவரையும் கனெக்ட் பண்ணுகிற, ஒவ்வொருத்தரையும் கேப்சர் பண்ணுகிற, ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆத்மாவோடு பார்த்தாரோ, அந்த கண்களோடு நாம் பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் இழுத்து கொண்டார். அவர் என்னையும் உங்களையும் இழுக்கிற, அன்பினால் இழுக்கிற ஆத்துமா. உங்களுக்காக எனக்காக இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிற, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ளுகிற, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆத்துமா அவருடைய ஆத்துமா. முக்கியம் இது.